வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் சலோமி. முதலில் தலைப்புச் செய்திகள். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்தி வைக்க வேண்டும். கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். காங்கிரசுக்கு நாட்டை விட வாக்கு வங்கிதான் பெரியது என பிரதமர் மோடி பாய்ச்சல். இந்தியாவை பிரிந்து 2 இஸ்லாமிய தேசங்களை உருவாக்கியதாகவும் விமர்சனம். கடவுள் அனுப்பியதாக சொல்லுபவர் ஏழைகளுக்காக செய்தது என்ன என்று ராகுல் காந்தி சரமாரி கேள்வி. அவதார புருஷர் வெறும் 22 பேருக்காகவே பணியாற்றி இருப்பதாகவும் ஆவேசம். ஜனநாயகத்தை காக்க இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி வேண்டுகோள். நியாய விலைக் கடைகளின் நேரத்தை முறையாக கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை. கூட்டுறவுத்துறை எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் விதிமீறும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் பணி தீவிரம். செங்கல்பட்டில் ஒரே நாளில் 22 அரசு பேருந்துகளுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தது போக்குவரத்து காவல்துறை. ஐபிஎல் தொடரில் நாளை 2வது சுற்று குவாலிஃபயர் போட்டி. இறுதிப் போட்டிக்கு முன்னேற ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது ரீமால் புயல். 26ஆம் தேதி மாலை தீவிர புயலாக கரையை கடக்க வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்த தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் ஏதும் தமிழ்நாடு அரசிடமோ அல்லது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கேரள நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டுள்ளவாறு இத்திட்டத்தின் தற்போதைய நிலவரம் மற்றும் கேரளாவின் பவானி மற்றும் அமராவதி துணை படுகைகளுக்கான பெருந்திட்டம் ஆகிய முழு விவரங்களை அளிக்க வேண்டும் என்று முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இரு மாநிலங்களுக்கு இடையே உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்த இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை பணியை நிறுத்தி வைக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட கேரளாவுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் தனது வாக்கு வங்கிக்காக நாட்டை பிரித்து 2 இஸ்லாமிய தேசங்களை உருவாக்கியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி காங்கிரஸையும் இந்தியா கூட்டணியையும் கடுமையாக விமர்சித்தார். காங்கிரஸ் தனது வாக்கு வங்கிக்காக நாட்டை துண்டாடி 2 இஸ்லாமிய தேசங்களை உருவாக்கியது என குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, இப்போது இருக்கும் இந்தியாவிலும் இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை என்கிறது என குற்றம் சாட்டினார். ஹரியானாவில் ராமர் பெயரை சொல்பவர்களையே கைது செய்ய காங்கிரஸ் விரும்புகிறது என கூறிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரையில் கோவில் கட்ட அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை என கூறிய பிரதமர் மோடியை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கிண்டல் அடித்துள்ளார். கடவுள் அனுப்பியதாக சொல்லுபவர் கொரோனாவில் மக்கள் மடிந்தபோது செல்போனில் வெளிச்சம் காட்டவும் மணியடிக்கவும் சொன்னார் என ராகுல் காந்தி விமர்சித்தார். கடவுள் அனுப்பியதாக சொல்லுபவர் சாலை, கல்வி, சுகாதார வசதிகளை கேட்கும் ஏழைகளுக்காக என்ன செய்தார் என கேள்வியை எழுப்பினார். அவதார புருஷர் வெறும் 22 பேருக்காகவே பணியாற்றி இருக்கிறார் எனவும் ராகுல் காந்தி காட்டமாக விமர்சனம் செய்தார். டெல்லியில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் என சோனியா காந்தி கேட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காணொலியில், இது நாட்டின் அரசியல் சாசனம் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க நடைபெறும் முக்கியமான தேர்தல் என குறிப்பிட்டுள்ளார். வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, அரசியல் சாசன அமைப்புகள் மீதான தாக்குதல் போன்ற முக்கியமான பிரச்சினைகள் குறித்த இந்த போரில் மக்களும் பங்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பொன்னான எதிர்காலத்தை கட்டமைக்க இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். எனக்கு எதிரான உங்கள் போராட்டத்தில் எனது பெற்றோரை குறிவைப்பது ஏன் என பிரதமர் மோடிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வியை எழுப்பியுள்ளார். சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் கெஜ்ரிவால் பெற்றோரிடம் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையே பிரச்சாரத்தில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் மோடிக்கு கேள்விகளை எழுப்பி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தன்னை அடிக்க பிரதமர் மோடி பல முயற்சிகளை செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். எம்எல்ஏக்கள், அமைச்சர்களை கைது செய்தாலும் உங்களுக்கு தலை வணங்கவில்லை. திகார் சிறையில் என்னை அடிக்க முயற்சி செய்தீர்கள், அப்படியும் முடியவில்லை என கூறியிருக்கும் கெஜ்ரிவால் ஏன் பெற்றோரை இடுக்கிறீர்கள் என மோடிக்கு கேள்வியை எழுப்பியுள்ளார். நாட்டில் வறுமையை ஒழித்திருக்கும் பிரதமர் மோடி தனது ஆட்சியில் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக 10 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்திருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த 2014 நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஏழை மக்களினுடைய நலன்
இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 25 கோடி பேர் பிபிஎல்லுக்கு இருந்து அதுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த 10 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்ம பிரதமர் அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார்கள். நியாய விலை கடைகளின் நேரத்தை முறையாக கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத்துறை எச்சரித்துள்ளது. நியாய விலை கடைகள் சென்னை மற்றும் புறநகரில் காலை 8:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரையும் செயல்பட உத்தரவிட்டுள்ளது. மேலும் மற்ற மாவட்டங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையும் செயல்பட உத்தரவிட்டுள்ள கூட்டுறவுத்துறை இதனை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் 18 மாவட்ட கல்வி அதிகாரிகள் பணியிடங்களுக்கான திருத்திய தேர்வு பட்டியலை தயாரிக்கும் பணிகளை மேற்கொள்ள டிஎன்பிஎஸ்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மேலும் திருத்திய தேர்வு பட்டியலை தயாரிக்கும் பணிகளை மேற்கொள்ள அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் இறுதி முடிவுகளை வெளியிடக்கூடாது எனவும் உத்தரவிட்டனர். வேங்கை வயல் விவகாரத்தில் ஆயுதப்படை பயிற்சி காவலர் முரளிராஜாவிடம் சிபிசிஐடி போலீசார் 7.5 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். வேங்கை வயல் குடிநீர் தொட்டி விவகாரத்தில் அதே ஊரை சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளிராஜா சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் டிஎஸ்பி கல்பனா தத் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காலை 11 மணிக்கு தொடங்கி 7.5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது சம்பவத்தன்று வாட்ஸ்அப் மூலம் முரளிராஜா அனுப்பிய மெசேஜ்கள் குறித்து பல முக்கிய கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் பல்வேறு வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாகவும் தெரிகிறது. வாக்குமூலத்தில் இருந்து இந்த விவகாரத்தில் அவர் சம்பந்தப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 2 பேரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அடுத்த தலைமுறையினர் சரியில்லை என கூறுவதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா தெரிவித்துள்ளார். இளம் வழக்கறிஞர்கள் மீது அதிக நம்பிக்கை உள்ளதாகவும் அடுத்த தலைமுறையினர் சரியில்லை என கூறுவதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என கங்கா பூர்வாலா கூறியுள்ளார். பல தலைமை நீதிபதிகளையும் மூத்த வழக்கறிஞர்களையும் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மரபை இளம் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து கொண்டு செல்வார்கள் எனவும் கங்கா பூர்வாலா நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் விதியை மீறும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் போடும் பணியை போக்குவரத்து போலீசார் தீவிரமாக்கியுள்ளனர். அதிகமான பயணிகளை ஏற்றி செல்வதாகவும் பேருந்துகளை அதிக வேகமாக இயக்கியதாகவும் பல இடங்களில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளன. தாம்பரம் அருகே மணிமங்கலம் பகுதியில் நிறுத்தமில்லாத இடங்களில் பேருந்துகளை நிறுத்தியதாக போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். அதுபோல் ஓட்டுநரும் நடத்துனரும் சீருடையை முறையாக அணிந்து உள்ளனரா எனவும் அரசு பேருந்துகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக போக்குவரத்து போலீஸ் தரப்பில் சொல்ல, நாங்குநேரி சம்பவத்தை மனதில் வைத்து இப்படி அபராதம் விதிக்கப்படுவதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குவதாகவும் இப்படியே போனால் பாதிப்பை அதிகரிக்கும் எனவும் தொழிற்சங்கத்தினர் தரப்பில் கூறப்படுகிறது. தமிழக போலீசார் இலவச பேருந்து பயணம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு முதலமைச்சரின் தனிப்பிரிவில் கோரிக்கை மனு அளித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் வரை அரசு பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்ற அறிவிப்பை சுட்டிக்காட்டி இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே தகராறு ஏற்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. காவலர்கள் தங்கள் பணி நிமித்தமாக அடிக்கடி அரசு பேருந்துகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் இருந்து வருவதால் உள்ளூர் பயணத்தின் போது வாரண்டுகள் எடுத்து செல்வதில் சாத்தியமில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6,80,000 செல்பேசி இணைப்புகளை தொலைத்தொடர்புத்துறை அடையாளம் கண்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட இந்த தொலைபேசி எண்களை 60 நாட்களுக்குள் மீண்டும் சரிபார்க்க தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. செல்பேசி இணைப்புகளின் நேர்மை மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மறு சரிபார்ப்பை தொலைத்தொடர்புத்துறை கோரியுள்ளது. தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட எண்களின் சேவை துண்டிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் கோரப்படாத நிலையில் உள்ள டெபாசிட்களின் அளவு 39,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிக்கை கூறுகிறது. வாடிக்கையாளர்களால் கைவிடப்பட்ட சேமிப்பு கணக்குகள், நடப்பு கணக்குகள், டெபாசிட்கள் போன்றவற்றில் உள்ள மொத்த தொகையின் அளவு 2019 டிசம்பரில் 18,379 கோடி ரூபாயாக இருந்து 2022 டிசம்பரில் 39,000 கோடி ரூபாயாக 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இதில் பொதுத்துறை வங்கிகளில் 33,303 கோடி ரூபாயும், தனியார் வங்கிகளில் 4,000
2,314 கோடி ரூபாயும், இதர வகை வங்கிகளில் 2,283 கோடி ரூபாயும் தேங்கியுள்ளன. அதிகபட்சமாக SBI வங்கியில் 8,069 கோடி ரூபாய் அளவிலான வாடிக்கையாளர்களின் பணம் கேட்பாரின்றி தேங்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி கருட சேவை நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கருட வாகன சேவையை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி சர்வ திருவாபரண அலங்காரம் பூண்டு கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். இதனையடுத்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமிக்கு தூப தீப நைவேதிய சமர்ப்பணம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கு இடையே 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் டோம்பிவிலியில் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தீ விபத்து காரணமாக ஆலையின் அருகில் உள்ள வீடுகளின் ஜன்னல்கள் சிதறியதோடு கார் ஷோரூம் உட்பட 2 கட்டடங்களுக்கும் தீ பரவியது. 48 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். பாய்லர் வெடித்தபோது பல கிலோமீட்டர் தொலைவுக்கு சத்தம் கேட்டதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான தொழிற்சாலையில் மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாய்லர் வெடிப்பால் அருகிலுள்ள தொழிற்சாலைகளும் குடியிருப்புகளும் சேதமடைந்ததாக தெரிவித்தார். இதுபோன்ற ஆலைகளை குடியிருப்பு பகுதிகள் அல்லாத இடங்களுக்கு மாற்ற அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார். விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தோருக்கு உரிய சிகிச்சையும் நிதி உதவியும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆபாச வீடியோ சர்ச்சையில் சிக்கிய பிரஜ்வால் ரேவண்ணா உடனடியாக நாடு திரும்ப வேண்டுமென அவரது தாத்தாவும் முன்னாள் பிரதமரான தேவகவுடா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் கடிதத்தை வெளியிட்டுள்ள தேவகவுடா, பிரஜ்வால் ரேவண்ணா எங்கிருந்தாலும் உடனடியாக நாடு திரும்பி போலீசாரிடம் சரணடைந்து சட்ட ரீதியாக பிரச்சினைகளை சந்திக்க வேண்டும் என்றும், இது வேண்டுகோள் அல்ல, கடும் எச்சரிக்கை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாவிட்டால் தான் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் கோபத்திற்கு பிரஜ்வால் ஆளாக நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ள தேவகவுடா, பொறுமைக்கும் எல்லை உண்டு என்றும், குடும்பத்தின் குரலை கேட்க மறுத்தால் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தி விடுவோம் எனவும் எச்சரித்துள்ளார். தனக்கு கோல்டன் விசா வழங்கியுள்ள UAE அரசுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ், மலையாளம் மற்றும் பாலிவுட் நடிகர்கள் பலருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோல்டன் விசா ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு அபுதாபி அரசு கோல்டன் விசா வழங்கி கௌரவித்துள்ளது. தனக்கு விசா வழங்கி கௌரவப்படுத்திய அபுதாபி அரசுக்கு ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் அபுதாபியில் புதிதாக கட்டப்பட்ட இந்து கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த அவர் அப்பகுதியில் உள்ள பிரம்மாண்ட மசூதியை பார்வையிட்டார். இதனிடையே கோல்டன் விசா வழங்கி சிறப்பித்த ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நன்றி தெரிவித்து ரஜினிகாந்த் வீடியோ வெளியிட்டுள்ளார். நடிகர் ஹரிஷ் கல்யாண் நடித்திருந்த பார்க்கிங் திரைப்படத்தின் திரைக்கதையை தனது நூலகத்தில் வைக்க ஆஸ்கர் அகாடமி கேட்டுள்ளதாக அப்படக்குழு பெருமிதம் தெரிவித்துள்ளது. நடிகர் ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர், நடிகை இந்துஜா உள்ளிட்டோர் நடித்திருந்த பார்க்கிங் திரைப்படம் கார் பார்க்கிங் செய்வதில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்படும் பிரச்சினையை மிக யதார்த்தமாகவும் ஆழமாகவும் பிரதிபலித்திருக்கும். இத்திரைப்படத்தை 4 இந்திய மொழிகளிலும் ஒரு அயல்நாட்டு மொழியிலும் ரீமேக் செய்ய உள்ளனர். இந்நிலையில் படத்தின் திரைக்கதையை ஆஸ்கர் அகாடமி நூலகத்தில் வைக்க தயாரிப்பாளரிடம் அனுமதி கோரியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ஹரிஷ் கல்யாண், ஒரு நல்ல கதை அதற்கான இடத்தை தானே தேடிப்போகும் என நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். ரஷ்யா சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுத்து எல்லையை மூடுவதாக நார்வே அறிவித்துள்ளது. மே 29 முதல் ரஷ்ய சுற்றுலா பயணிகள் நார்வே செல்ல முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான போரால் இத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோவில் உறுப்பினராக இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாத நார்வே, ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கிய பிறகு ரஷ்யர்களுக்கு பெரும்பாலாக சுற்றுலா விசாக்கள் வழங்குவதை நிறுத்தியது. இந்நிலையில் மொத்தமாக ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கு நார்வே தற்போது அனுமதி மறுத்துள்ளது. இருப்பினும் கல்வி, வேலைவாய்ப்பு, உறவினர்களை காண வருபவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் 20 பதக்கங்களை வென்று சென்னை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற யூத் கேம்ஸ் ப்ரோ லீக் சிலம்பம் போட்டியில் சென்னை அணி சார்பாக 20 பேர் 3 பிரிவுகளில் பங்கேற்றனர். இதில் அனைத்திலும் வெற்றி பெற்று 18 தங்கம், 2 வெள்ளி என 20 பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் அனைத்து வீரர்களும் சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள IPL தொடரில் 2வது தகுதி சுற்று மற்றும் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மற்றும் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இதில் இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக கொல்கத்தா ஏற்கனவே தகுதி பெற்ற நிலையில் மற்றொரு அணி எது என்பதை முடிவு செய்யும் வகையில் இன்று நடக்கும் 2வது தகுதி சுற்று போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. வங்கக்கடலில் நாளை ரீமால் புயல் உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இது தொடர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நாளை காலை புயலாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயரிடும் முறைப்படி இந்த முறை ஓமன் நாடு பரிந்துரைத்த ரீமால் என்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்தி வைக்க வேண்டும். கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். காங்கிரசுக்கு நாட்டை விட வாக்கு வங்கிதான் பெரியது என பிரதமர் மோடி பாய்ச்சல். இந்தியாவை பிரிந்து 2 இஸ்லாமிய தேசங்களை உருவாக்கியதாகவும் விமர்சனம். கடவுள் அனுப்பியதாக சொல்லுபவர் ஏழைகளுக்காக செய்தது என்ன என்று ராகுல்காந்தி சரமாரி கேள்வி. அவதார புருஷர் வெறும் 22 பேருக்காகவே பணியாற்றி இருப்பதாகவும் ஆவேசம். ஜனநாயகத்தை காக்க இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி வேண்டுகோள். நியாய விலைக் கடைகளின் நேரத்தை முறையாக கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை. கூட்டுறவுத்துறை எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் விதிமீறும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் பணி தீவிரம். செங்கல்பட்டில் ஒரே நாளில் 22 அரசு பேருந்துகளுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தது போக்குவரத்து காவல்துறை. ஐபிஎல் தொடரில் நாளை 2வது சுற்று குவாலிஃபயர் போட்டி. இறுதிப் போட்டிக்கு முன்னேற ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது ரீமால் புயல். 26ஆம் தேதி மாலை தீவிர புயலாக கரையை கடக்க வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.